ஏன் ஆதவர்ஜுனா விஷயத்துல என்ன தயக்கம் காட்டுறாங்க? என்ன ஒரு பொறுமை காக்குது இந்த அரசாங்கம்? திமுகல ஒரு நிறைய பேரோட பழக்கமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். எங்க எது தேர் எடுத்து வெளியில எதுனா வெளில சொல்லி இப்ப செங்கோட்டையன் எப்படி அதிமுக வந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அது மாதிரி ஆதவர்ஜுனா எதனா பேசினா தலைவலி வரும்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்னுங்க, என்னங்க ஆதவர்ஜுனா யாருங்க? என்ன அவர் என்ன பண்ணாரு? ஐஐடியில் எதனா ஃபர்ஸ்ட்டு கோல்டு இல்லை இந்தியன் ஆர்மியில் எதனா வேலை செஞ்சுட்டு கலோனலா இருந்து வந்திருக்காரு. என்ன அவரோட அவரோட பேக்கிங் என்ன? பேக்ரவுண்ட் என்ன? அவருமே ஒரு ஒரு மாற்று அரசியல் வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. யாரு? அவர் அடிப்படையில் ஒருத்தரோட மருமகன். என்ன தொழில் செய்கிறாங்க? இப்போ இல்ல, அவங்க இப்போ செய்யறது இல்ல. இங்க எப்படி தமிழ்நாட்டுல வந்தது இல்ல. அந்த காசு? இன்னைக்கு இவ்வளவு சார், பேசுறீங்க. அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் காசு தாங்க வாங்கிருக்காங்க. கேட்கணும். எல்லாத்தையும் தான் கேட்கணும். எல்லா கட்சியும் காசு வாங்கிருக்காங்க. செந்தில் பாலாஜி இன்னைக்கு சாராயத்துல இருந்து 10 ரூபா வருதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கான்ட்ராக்ட்ல ஹைவேல இது பண்ணாரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். 2G வழக்குல வந்து ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒவ்வொருத்தர் மேல சொல்றோம்ல, இவர் மண்ணு திருடினாரு, இவர் அத்தை திருடினாரு, இத்த திருடினாரு. அது மாதிரி லாட்டரி சீட்டு என்பது தமிழக மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ நல்லதுன்னு சொல்லுங்க. இல்லதான். அப்புறம் அந்த லாட்டரி சீட்டுல இருந்து வந்த ஒரு ஒரு அத 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 முன்பணமா இல்ல அத முதலீடா வச்சுக்கிட்டு இருக்கிறவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் வந்து நீ ரவுடியா நான் ரவுடியா நான் என்ன பண்றேன் பாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அது அது வந்து இங்க ஒரு பேசு பொருள். இல்ல, அது ஒரு உள்ள குமுறல் தானே. அவரு என்ன வந்து எங்க தர்மா வந்து பிரச்சனை. நீங்க அன்னைக்கு வந்து மார்டின் லாட்டரி அவங்க கிட்ட இருந்து திமுக நிறைய பணம் வாங்கிச்சு பாருங்க, தேர்தல் நிதி. அங்க இருந்து வந்த பிரச்சனை. எந்த காசு யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்க கூடாதுன்றதுல வந்து வர பிரச்சனை. நீங்க தவறானவர்கள் கிட்ட அதிகமான நிதி வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி குடைச்சல் இவங்க கொடுப்பாங்க. அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இப்படி பேச சொல்லுது. இவரு எதுக்கு போய் திமுக சேர்ந்தாரு? அண்ணா வழியில் அரசியல் பண்ணோம், கோசி மணிக்கு பதிலாக இவர் அந்த இடத்துல இருந்து வரணும், அப்படி எதுனாவா? இவர் என்ன இவருக்கு பதவி வேணும். எம்எல்ஏ ஆகணும்னு பார்த்தாரு, எம்பி ஆகணும்னு பார்த்தாரு, ஆகலை. உடனே அண்ணன் திருமா கிட்ட போய் ஓட்டினாரு. அங்கே போனவொன்னே சமூக நீதினாரு டக்குன்னு. சிறுபான்மையினர் ஒழிப்பு, அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, அதை நான் தூக்கி பிடிக்க போகிறேன்னாரு. அங்கேயாச்சும் உண்மையாக இருந்தாரா? அங்கே விட்டுட்டு போய் தாவேக்கா போயிருக்காரு. இவர் யார்? இவரு கதை என்ன? இல்ல, அவரு 2 கட்சியிலுமே பாதிக்கப்பட்டதாக அவர் சொல்றாரு சார். நான் வந்து நீங்க பாதிக்கப்பட்டீங்களா இல்ல கட்சி உங்களால பாதிப்புள்ளாச்சு? எவ்வளவு பேருக்கு வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத முக்கியத்துவம் ஆதவர்ஜுனா கொடுத்தாங்கல்ல, இந்த 2 பேர் ஏன் கொடுத்தீங்க? அவர் கவுன்சிலரா இல்ல அவர் ஒன்றிய செயலரா இருந்தவரா இல்ல எங்கன்னா போஸ்டர் ஓட்டினாரா இல்ல எங்கன்னா வந்துட்டு சிறைக்கு சென்று இருப்பாரா கட்சிக்கு கேள்வி போராட்டம் பண்ணி? ஒருத்தர் சீட்டு கேட்ட போனா எம்எல்ஏ சீட்டு கேட்க போறீங்க இல்ல கவுன்சிலர் சீட்டு கேட்க போனா இதெல்லாம் காலம் இருக்கும். திமுகலே அண்ணா திமுக கட்சி நடவடிக்கைக்காக கட்சி போராட்டங்கள் எதனா கலந்துக்கிட்டாரா? எத்தனை போராட்டம்? அடுத்தது கட்சி போராட்டங்களுக்காக இவர் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? ஆம்னா எங்கே குறிப்பிடுங்க, இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஃபில் இந்த பேங்க்ஸ்லுமே அவருக்கு வராது. துட்டு வச்சுனுங்கிறாருன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கினீங்க. இன்னைக்கு துட்டு கேள்வி கேட்குது, பதில் சொல்லுங்க.